ஹலோ மக்களே, இன்றைக்கி புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா 6 சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இஞ்சி 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது புளி தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சதை இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா அரைச்சா அதே ஜார்லேயே நம்ம வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு தம்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சுவையான புதினா துவையல் ரெடி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.